கனத்துக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 119 50வது வசனம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சங்கீதத்தை எழுதின தேவதாசன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவருடைய அனுபவத்தில் பல விதங்களில் நொறுக்கப்பட்டிருப்பார் நினைக்கிறேன். வேதனையோடு இருந்திருப்பார். செத்து போயிடலாம் அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கும். ஆகவே அந்த காலகட்டங்களிலே அவர் தப்பித்து கொள்வதற்குண்டான வழிவாசல் என்ன என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் அமர்ந்திருக்கக்கூடும். அப்பொழுது ஆண்டவருடைய வாக்கு அவருக்கு கிடைச்சிருக்கும். அந்த வாக்கை பெற்ற பிறகு அவர் எழும்பினார். அந்த சோதனைகளை சாதனையாக மாற்றுகிறார். வியாதியிலிருந்து விடுதலை பெற்றார். இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை அவர் பெற்றிருக்கக்கூடும். தான் பெற்ற அந்த சந்தோஷத்தை தான் இந்த பாடல் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். என்னவென்று, அவருடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று. ஆகவே எந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் உங்களை அழுத்தி அழுத்தி எழும்பவே முடியாத அளவுக்கு சாவுக்கு அழிவுக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்களும் நானும் விடுவிக்கப்படுவதற்கான ஒரு நல்ல ஆலோசனை தான் இந்த வசனம். என்ன சொல்லுகிறது? அவருடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று. அப்போ இந்த நெருக்கடியிலிருந்து என்னை நான் தப்புவித்து கொள்வதற்கு கடவுள் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்க ஒரே வாசல் அவருடைய வார்த்தை மீது நான் வைக்கிற நம்பிக்கை தான். ஆகவே எந்த ரூபத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை என்னை பாதுகாக்கும், என்னை வாழ வைக்கும், என்னை உயிர்ப்பிக்கும், என்னை அடுத்த எல்லைக்குள்ளாக கொண்டு செல்லும். ஆகவே வேதத்தில் இருக்கிற வசனங்களை தேடி தேடி வாசிப்போம், வசனங்களை தியானிப்போம், வசனத்தின் மேலே விசுவாசம் வைத்து அறிக்கை செய்வோம். இப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவன் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் அவன் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் விடுவிக்கப்படுகிறான். அவனுக்கு ஒரு வாழ்வு, ஒரு உயிர்மீட்சி உண்டாகிறது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலையில் உயிரே போயிடும் என்று சொல்லி கொள்கிற அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மேலே நம்பிக்கை விசுவாசம் வைத்து காத்திருங்கள். அந்த வார்த்தை உங்களை நிச்சயமாக வாழ வைக்கும், அடுத்த எல்லைக்குள்ளாக கொண்டு செல்லும். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். தோல்வி உங்களுக்கு எதிரியாக இருக்கிற பிசாசுக்குத்தான், சத்துருவுக்குத்தான் தோல்வி கிடைக்கும். நீங்கள் தேவ பிள்ளைகள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். கலங்காதீர்கள். கர்த்தரின் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வையுங்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் இக்கட்டான காலகட்டங்களிலே எங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரே ஒரு வழிவாசல்னா அது உம்முடைய வார்த்தை மட்டுமே என்று இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். உம்முடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து காத்திருக்கிற நாங்கள் நிச்சயமாக பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆகவே எங்கள் வாழ்வு வெற்றி சிறக்க உம்முடைய வார்த்தையின் மேல் எங்களுக்கு அதிகமான விசுவாச நம்பிக்கை வருவதாக. வார்த்தையவே உயிராக பிடித்து கொண்டு நாங்கள் வாழட்டும். வெற்றி மேல் வெற்றி அடைந்து உங்கள் நாமத்தை மையப்படுத்தட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலுமே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக கிடைத்த வெற்றியை பெற்று சுகித்து சுகமாய் வெற்றியாய் வாழ்வார்களாக. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.